கொண்டீங்க. அதாவது இங்க மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி, மக்கள் வசிக்கிற இந்த பகுதியில் விலங்குகளும் வசிக்கும். ஆனை, புலி, அதே மாதிரி மலைப்பாம்பெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஏரியா தான் இந்த வள்ளக்கடவு பகுதி, ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் நிற்கிறோம். இங்கே மக்களுக்கு இந்த சுவிசேஷம் இன்றைக்கு புதிதல்ல. இது பல சூழலில் பல்வேறு இடங்களில் இது சொல்லப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் இந்த சுவிசேஷத்தை பேசுவது எங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்புடையதா இருக்கிறது. இந்த பகுதியில் நான் நிற்கிறது உண்மையிலே கடவுளுடைய ஒரு பெரிய கிருபை. இங்கே எனக்கு அன்பான ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள். ஒரு 23 வருடங்களுக்கு முன்பதாக அவருடைய சபைக்கு நான் போவதுண்டு. அவர் தான் என்னை ஞானஸ்தானம் கொடுத்தார். இந்த ஆற்றுல வச்சு நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அதை நான் மறக்கவே முடியாது. அவ்வப்போது இங்கே போவது உண்டு. இப்போ கொஞ்சம் வருடங்களாக இந்த பக்கம் நாங்கள் வர்றதில்லை. இன்னைக்கு எனக்கு முன்னாடி பேசின அந்த பிரதர் சொன்ன மாதிரி எதர்ச்சியாக தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் இன்னைக்கு பள்ளிக்குண்டு அப்புறம் ஏலப்பாறை அந்த பகுதிக்கு போகணுன்ட்டு வந்தோம். பெட்ரோல் பல்கில் தங்கமலைக்கு போனோம் அப்படின்னு ஒரு போன பட்ஜெட்டில் போய் நாங்கள் சுவிசேஷம் பேசினோம். தங்கமலையில் பேசி முடிச்சுட்டு தான் சரி வள்ளக்கடவு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வள்ளக்கடவு வந்தோம். வள்ளக்கடவுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ரொம்ப நல்லவங்க. நிறைய பிரச்சனைகளை அவ்வப்போது சந்தித்து கொண்டு இருக்கிறவங்க, கொரோனாவை சந்தித்தவங்க, பல முறை வெள்ளம் வரும்போதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க. இந்த பாதிப்புலையும் இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போகாமல் எல்லா சூழலிலையும் இங்கே நீங்கள் வாழ்வது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஆகவே இந்த மலைநாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு கடவுளுடைய பாதுகாப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா மழை வெள்ளத்தில் கேரளாவில் பல பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்தில் வெள்ளத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கடைசி காலம். முழு உலகமும் வெள்ளத்தினால அழியாது அப்படிங்கிறது நிஜம். ஏன்னா பைபிள் அப்படிங்கிறது ஒரு தூய்மையான ஒரு புத்தகம், ஜீவன் இருக்கிறது அந்த புத்தகத்திற்கு. அதில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இன்றைக்கு அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதில் பண்டைய காலங்களில் நோவா அப்படிங்கிறதான ஒரு மனுஷனுடைய நாட்களில் ஒரு பெரிய மழை வந்தது. ஜனங்கள் எல்லாம் அன்னைக்கு அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு எல்லாருமே மடிந்து போய்விட்டாங்க. பிரளயம் எல்லாரையும் வாரிக்கொண்டு போனது. ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு மனிதன், நோவா என்கிற மனிதன் மட்டும், அந்த குடும்பம் மட்டும் ஒரு பேழையில அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. அது ஆண்டவரால் செய்யப்பட்ட பேழை. அந்த பேழையில அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மனித சமுதாயம் மறுபடியும் இந்த உலகத்துல உருவெடுத்தது. அவங்க மறுபடியும் மக்கள் ஜெனிப்பிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறதான தெய்வம், இவர் ஒரு புதிய கடவுள் கிடையாது, ஒரு ஒரு புது கடவுள் கிடையாது. இயேசு கிறிஸ்து இருக்கிறவராகவே இருக்கிற கடவுள். அவர் மனுகுலத்தினுடைய பாவத்திற்காக சிலுவையை தெரிந்து கொண்டார். சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி அவர் மனுகுலத்தினுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அதாவது பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்கிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று. அப்போ ஒவ்வொரு மனிதனும் சொல்ல போனா மரணத்தினால் தான் தன் பாவத்திற்கு பிராயச்சித்தத்தை அடைய முடியும். ஆனா எல்லா மனிதனும் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு ஒருவராய் மரித்தார். இயேசு ஒருவருடைய மரணம், அந்த மரணத்து நிமித்தம் இன்றைக்கு அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இருக்கிறது. அதாவது ரத்தம், அதாவது வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய ரத்தம் பாவ மன்னிப்பை மனுஷனுக்கு கொண்டு வராது. இன்னைக்கு மனுஷன் பாவத்திற்கு பரிகாரம், பாவத்திற்கான சொல்யூஷனை தேடி பல 100 மைல் பயணிக்கிறார்கள். பல நாடுகள் போறாங்க, பல மலை தேசங்களை நாடி தேடி கிறிஸ்து அவருடைய ரத்தம். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை.
இப்ப இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கிறது. ஒரு மனிதன் மறுபடி பிறக்க வேண்டும் என்கிறதான நிஜமான வார்த்தை வேதம் சொல்லும் உண்மையாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன் தாயின் கருவறையில ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், பிறந்தவர்கள், அவர்கள் மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னா ஒரு புது வாழ்வை மனுஷன் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் மோட்சம், பாரடைஸ், அந்த நித்திய வாழ்வுக்குள்ள அவங்க பிரவேசிக்க முடியும். கண்டிப்பாக பரலோகம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, நியாய தீர்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கோர்ட்டு மனுஷனை நியாயம் இருக்கிறது. அவங்களுக்கு உரிய தண்டனையை வழங்கி விடுகிறாங்க, மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, அல்லது சில பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது வந்துட்டு இந்த உலக கோர்ட் கொடுக்கக்கூடியதான தீர்ப்பு. ஆனா வேதம், பைபிள் கொடுக்கக்கூடியதான அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு கடைசி காலத்துல வெள்ளை சிங்காசன அந்த நியாய தீர்ப்புல மனுஷர்கள் என்ன பண்ணக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கால அவகாசம் நமக்கு தவணையாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் தாமதம் பண்ணுகிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறபடி அவர் வருகையை குறித்து, வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நான் தங்கமலையில பேசும்போது நான் ஒரு விஷயத்தை பேசுறேன். என்ன பேசுறேன்னு சொன்னா, ரஷ்யாவில் அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்க, அறிஞர்கள் எல்லாம், சயின்டிஸ்ட், இவங்களெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பதுங்கு கிடங்கு, அதாவது பாதாளத்துல மண்ணுக்குள்ள அண்டர் கிரவுண்ட்ல என்ன பண்றாங்க, வீடுகளை உருவாக்குறாங்க. ஏன்னா இந்த பூமியில வெள்ளம் வரும், போர் வரும், அதே மாதிரி பூமி அதிர்ச்சியெல்லாம் வரும். அதுல நாங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல உள்ள மண்ணை தோண்டி உள்ள வீடு கட்டி இன்னைக்கு பதுங்கு கிடங்குகள், வீடு உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அதை இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. ஒரு தவறான ஒரு செயல் தான். ஏன்னா எங்க போனாலும் ஒரு மனுஷனுக்கு கடவுளால மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். எவ்வளவு பெரிய பதுங்கு கிடங்குக்குள்ள போய் மனிதன் உட்புகுந்து இருந்தாலும் சரி, வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? 2 பேதுருல 3வது அதிகாரத்துல கடவுள் திருடன் வருகிற விதமாக வருவார். இயேசுவாகிய தெய்வம், அவர் நிஜமான தெய்வம், திருடன் வருகிற விதமாக வருவார். அப்பொழுது என்ன, வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதலங்கள் வெந்து உருகி பூமி அதனுடைய கிரிகளும் ஒன்றுமில்லாமல் போகும். அப்போ எவ்வளவு பெரிய குழி தோண்டி உள்ள போய் ஒளித்துக் கொண்டாலும் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நோவாவினுடைய நாட்களில் நடந்தது போலவே இயேசு கிறிஸ்து வரும் காலங்களில் நடக்கும். மனுஷர்கள் பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள். ஜலப்பொருளை அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணர்வு இல்லாமல் இருந்தாங்க. இப்ப அங்கங்க நடக்கக்கூடிய சம்பவம் கொரோனாவை விட ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் மனுஷனுக்கு வேற ஒன்று இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கால அரசாங்கம், மத்திய மாநில அரசுகளால் மக்களை கட்டுப்படுத்த முடியல, விலைவாசியை கட்டுப்படுத்த முடியல. ஒண்ணும் இல்லைங்க, இந்த மனுஷன் குடிச்சு குடிச்சு அழிறா பாருங்க. அந்த சாராயத்தை நிறுத்த கவர்மெண்டால முடியல. அந்த சாராயத்தால் கிடைக்கக்கூடிய வரிதான் இன்னைக்கு நம்முடைய மாநிலங்களில் அந்த வரிப்பணத்தை வைத்து கவர்மெண்ட் இயங்குகிறது என்று சொன்னால் வேதனையான காரியம். பைபிள்ல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசர்களே கேளுங்கள், நியாயாதிபதிகளே நீங்கள் உணர்வடையுங்கள், குமாரனாய் இயேசு கிறிஸ்து கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். இன்னைக்கு அரசாங்கம் சாராயம் விக்குது, அது கவர்மெண்ட் சாராயம். அந்த சாராயத்தை குடிச்சா போதை இல்லையா? அது ஸ்லோ பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமா உயிரை வேட்டையாடி கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நபர்களை வேட்டையாடி கொண்டு நிறைய வீடுகள் இன்னைக்கு பெண்கள் விதவைகளாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நிறைய இளைஞர்கள் நுரையீரல் பாதிக்கப்பட்டு, கல்லீரல் பாதிக்கப்பட்டு, இருதயம் பாதிக்கப்பட்டு, கிட்னி பாதிக்கப்பட்டு, கை கால் செயல் இழந்து ஒரு கோமா நிலையில தள்ளப்படுவதற்கான காரணம் இந்த சாராயம், போதை மருந்து. இதற்கு முடிவு கட்ட வேண்டும். இதெல்லாம் அரசாங்கம் செய்யுமா? வாழ்ப்பு அப்படிங்கிறது இல்லதான். ஆனா இயேசுவால ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும், இயேசுவால ஒரு பிரச்சனைக்கு தீர்வை உண்டு பண்ண முடியும் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். இங்க எனக்கு முன் பேசினவர்களும் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற நானும் ஒரு காலத்துல மது பிரியர்கள், செயின் ஸ்மோக்கர்,
பலவிதமான உலக வழிபாடுகளுக்கு எங்கள் உடலை நாங்கள் உடலை என்ன பண்ணிருந்தோம், உட்படுத்தி வைத்திருந்தோம். அந்த மிகப்பெரிய தீமையிலிருந்து, அந்த கேடிலிருந்து இறைவன், நிஜமான தெய்வம் இயேசுவாலதான் எங்களை மீட்க முடிந்தது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். இந்த பகுதியில அந்த பிரகாரமாக குடிப்பழக்கம், போதை பழக்கம், பாவ பழக்கம், வெளியே சொல்ல முடியாத அருவருப்பான பாவ இச்ச ரோகங்களில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்க யோசிங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அப்படிங்கிற ஒரு வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். இதை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க தக்க வைத்துக் கொள்ளுங்க. இந்த வாய்ப்பு உங்க வீட்டு வாசப்படியில் இருந்து பேசுறோம். இந்த பாரஸ்ட் காட்டுல குடி இருக்கிறதான இந்த பொன்னகர் காலனில் இருக்கிற மக்களே, உங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் பல இடங்களில் போய் இத்தகைய சுவிசேஷத்தை நாங்கள் மக்களுக்கு அறிவித்து அழிந்து போய் கொண்டிருக்கிறதான மனித சமுதாயத்தை மீட்கும் பொருளாக அரசாங்க அங்கீகாரத்தை முறையாக பெற்றுக்கொண்டு இளைய சமுதாயத்தின் மத்தியிலையும் ஜனங்கள் மத்தியிலையும் இத்தகைய நற்செய்தி சுவிசேஷங்களை அறிவித்து வருகிறோம். போதை பழக்கம், மதுபான பழக்கம் உடலை, உள்ளத்தை வேட்டையாடிவிடும், குடும்பத்தை கெடுத்துவிடும் என்பதை நாங்கள் அதற்கான அந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் மக்களுக்கு நாங்கள் அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவை இந்த பொன்னகர் காலனி மக்களுக்காக நாங்கள் இன்றைக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுகிறோம். அந்த பிரார்த்தனை உங்கள் அனைவருக்கும் ஒரு அனுக்கிரகமாக மாறட்டும் என்கிறதான செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொல்லி நாங்கள் பிரார்த்தனை பண்ணுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ளம் கொண்ட நல்ல இயேசுவே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இந்த பகுதியில ஊழியர் செய்கிற ஜெயராஜ் பாஸ்டர் ஐயா, அவருடைய துணைவியாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில ஒரு சுவிசேஷத்தை சொல்வதற்கு எங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். முக்கியமா குடிப்பழக்கம், போதை பழக்கம், பாவ பழக்கத்தில் இருக்கிற மக்களுடைய மீட்புக்காக ஜெபிக்கிறோம். தீரா நோய், கடன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வழக்கு, பல உபத்திரவத்தில் இருக்கிற குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்க மக்களுடைய மீட்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசம் சுபிட்சமாய் மாறட்டும். மறுபடியும் வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே, கிருபையின் ஆவியை யார் ஒருவர் நிந்திக்க கூடாது. பாவம் பெருகின இடத்துல